இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Today's Bible verse: Lying lips are an abomination to the Lord, but those who deal truthfully are his delight. Proverbs chapter 12 verse 22. யாக்கோபு தன்னுடைய வாழ்நாளில் செய்த மிகப்பெரிய தவறு தன் சகோதரனைப் போல வேடமணிந்து கண் தெரியாத தன் தந்தையிடம் வஞ்சகமாய் ஆசீர்வாதம் பெற்றது. ஆனால் அதற்கான தண்டனையை பின்னாளில் அவர் அனுபவித்தார் என்பது நமக்கு நன்கு தெரியும். ஆம் பிரியமானவர்களே, நாமும் அநேக நேரங்களில் ஒரு பொய்யை உண்மையாக மாற்ற நினைக்கிறோம். அப்படி நினைக்கும் போது நாம் இன்னும் அநேக பொய்களை சொல்ல தள்ளப்படுகிறோம். ஆனால் இவ்வாறு செய்வது மிகவும் தவறு. நாம் ஒருபோதும் பொய்யை நிஜமாக்க முயற்சி செய்யக்கூடாது. அப்படி செய்தால் நிஜம் தானாக மாறும்போது நாம் நிஜமாக்கிய பொய் நம்மை நிச்சயம் பழிவாங்கும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்பதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கூறின அறிவுரை. ஆகையால் என்றும் உண்மையாயிருப்போம், பொய்யை தவிர்த்து மெய்யான தேவ ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.